அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சஹீஹுல் புகாரி முஸ்லீமில் இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, லா தந்தீரு, நேர்ச்சையெல்லாம் நீங்கள் செய்யாதீங்கப்பா. இன்ன நதிர, நேர்ச்சை என்பது லா யுகனி மினல் கதிரிஷையா, இறைவன் நம்மளுக்கு என்று ஒரு ஏற்பாடு படுத்தி இருக்கிறான் அல்லவா, அதிலிருந்து எதனையுமே அது மாற்றாது என்று சொல்லிவிட்டு, இன்னமா யுஸ்தஹ்ரஜு பிஹி மினல் பஹீல், நேர்ச்சை கஞ்சப்பையில்கிட்ட இருந்து அந்த பணத்தை வெளியாகக்கூடிய உண்டான ஒரு வழி தான் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கஞ்சன்னா யார்? எந்த ஒரு நபர் தான தர்மங்களோ ஜகாத்தோ கொடுக்காமல் இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட அவர்களுடைய பொருளை வெளியாக்கக்கூடிய இடம் எது? நேர்ச்சை. நேர்ச்சையினால் ஏதாவது நடக்க போதா? எதுவுமே கிடையாது. ஆக உபயோகமற்ற நிலை வெளியாக்கப்படும் என்பது தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் நமக்கு குறிப்பிடுறாங்க. ஜக்காத்தினுடைய அசல் தன்மையை அழுக்குகளை நீக்குகிறது தான். அதாவது நம்ம பொருளில் இருக்கக்கூடிய அழுக்குகளை நீக்குகிறது தான். எப்பொழுது அழுக்குகள் நீக்கப்படாத பொருள் நம்மள்கிட்ட இருக்குதோ அந்த பொருள் தான் நேர்ச்சையின் மூலமாகவும் திருமண சமயத்தின் நேரத்தில் அனாச்சாரங்களாகவும் ஆடம்பரங்களாகவும் நம்மள்கிட்ட இருந்து அது வெளியாக்கப்படுகிறது. அதனால் ஏதாவது ஒரு பலன் இருக்கிறதா என்றால் எந்த பலனும் கிடையாது. ஆனால் மறுமை நாள் அதற்குண்டான கேள்விகள் மட்டும் நம்மளுக்கு மிச்சமாக இருக்கிறது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக.